புதையலை தேடி. அன்று அதிகாலையில் கதிரவன் தன்னுடைய பிரகாசமான ஒளியை கொண்டு விடியலை தந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நண்பர்களான தியாவும் சரணும் தங்கள் வீட்டில் உள்ள தபால் பெட்டியின் முன் ஒரு கடிதத்தை பெற்றனர். அந்த கடிதம் வித்தியாசமாக பளபளப்பாக இருந்தது. அதை பார்த்து அவர்கள் இருவரும் அதை தங்களுடைய கையினில் எடுத்தனர். அந்த கடிதத்தில் நல்ல அறிவும் நல்ல மனமும் துணிவும் உள்ளவர்களால் மட்டுமே இதை பெற முடியும். நீங்களும் பரிசை பெற விரும்பினால் உங்கள் வீட்டிற்கு பின்புறம் உள்ள விலா மரத்தின் கீழ் மறைந்துள்ள வரைபடத்தை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம் என்று எழுதியிருந்தது. தியா மற்றும் சரணின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. ஒரு பயணமா என்று ஆரவாரத்துடன் கிளம்பினார்கள். தங்கள் பயணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் குறிப்பெடுத்து புறப்பட்டார்கள். இருவரும் வீட்டின் பின்புறம் உள்ள மரத்திற்குள் விரைந்து சென்றார்கள். வரைபடத்தை தேடினார்கள். மரத்தின் வேர்களுக்கு அடியில் ஒரு சிறிய பாட்டிலை கண்டுபிடித்தனர். அதற்குள் ஒரு பழைய வரைபடம் இருந்ததை கண்டு எடுத்து பிரித்து பார்த்தார்கள். அந்த வரைபடத்தில் சிக்கலான பாதைகள் கொண்ட ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு குரங்கு முகம், ஒரு நீர்வீழ்ச்சி மற்றும் ஒரு பெரிய சிவப்பு பெருக்கல் குறி இருந்தது. இவர்களுடைய பயணம் அந்த வரைபடத்தை கொண்டு தொடங்கியது. அவர்கள் சென்ற பாதையில் சிரிக்கின்ற மலர்கள், பறக்கின்ற வண்ணத்து பூச்சிகள், விலங்குகளின் ஓட்டம் ஆட்டம் அனைத்தையும் பார்த்து கொண்டே சென்றார்கள். அவர்கள் முன் ஒரு பச்சோந்தி தோன்றியது. அது இவர்களை பார்த்து, நீங்கள் பயணத்தை தொடர விரும்பினால் இந்த புதிருக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். பாதை உண்டு, பாதம் இல்லை. நான் யார்? கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். சிறிது நேரத்தில் சரண், அது ஒரு நதி அல்லது ஆறு, சரியா என்று கேட்டார்கள். சோந்தி, ஆம், சரிதான், இதோ உங்களுக்கான பாதை என்று அது காட்டிய போது வழியில் இருந்த கொடிகள் விலகி வனத்திற்கு செல்ல வழி கொடுத்தனர். அடுத்ததாக அவர்கள் டாலி என்ற குரங்கை பார்த்தனர். குரங்கு, நான் உங்களுக்கு உதவி செய்ய தயார், ஆனால் என்னுடைய நண்பர்களை நீங்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறியது. உடனே நண்பர்கள் இருவரும் முள்ளில் சிக்கியிருந்த பட்டாம்பூச்சியை மீட்டு கொடுத்தாள் தியா. தன் பாதையை தவறவிட்ட கிளிக்கு வழிகாட்டி அதன் குடும்பத்துடன் இணைத்து விட்டான் சரண். இப்பொழுது அவர்களுடைய சேவையை பாராட்டி டாலி அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு முத்தாக பரிசளித்தது. மறுபடியும் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். அருகில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. இருவரும் கைப்பிடித்து இணைந்து பாதுகாப்பாக அந்த நதியை கடந்து சென்றார்கள். சென்றதும் டாலி மறுபடியும் அவர்களுக்கு ஒரு முத்தை பரிசளித்தது. தாங்கள் பரிசாக பெற்ற அந்த 3 முத்துக்களையும் சேர்த்து ஒரு சாவியாக மாற்றினார்கள். வரைபடத்தின் வழிகாட்டுதலின்படி அந்த சாவியை கொண்டு மரத்தில் இருந்த ஒரு மந்திர கதவை திறந்தனர். அதற்குள் வானில் ஒளிரும் நட்சத்திரங்களைப் போல மின்னக்கூடிய ஒரு புலி இருந்தது. அது இவர்களை பார்த்து சிரித்து, நீங்கள் துணிவு, நல்ல மனம், ஒற்றுமையுடன் புதிரை கண்டுபிடித்து உங்களின் பொக்கிஷத்தை அடைந்து விட்டீர்கள் என்று கூறி ஒரு மரப்பெட்டியை தந்தது. தாங்கள் பெற்ற பரிசை ஆர்வமுடன் திறந்து பார்த்தார்கள். உள்ளே பார்த்தால் விதைகளும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஒன்றும் இருந்தது. அந்த விதைகளை கொண்டு வந்து அவர்கள் வீட்டில் ஒரு அழகான வனத்தை உருவாக்கினார்கள். வீட்டை சுற்றி அழகான செடிகளும் கொடிகளும் மரங்களும் உருவாக அவர்கள் வழி செய்தார்கள். தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக அதை நினைத்தார்கள். பொக்கிஷம் என்பது விலை மதிப்பிலோ அல்லது தாங்கள் அடைய போகும் பணத்திலோ அல்ல, நல்ல நட்பிலும் ஆரோக்கியமான வாழ்விலும் தங்களுடைய முயற்சியின் வெற்றியிலும் தான் உள்ளது. Thanks for watching Bingo Bing.